ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா நீ டிராவல்ஸ்க்கு போல? சமையல் வேலைலாம் முடிச்சிட்டு போறேன். நீங்க தானே டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமா. ஏன் திடீர்னு வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறீங்க? நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்க தானே தங்கமயிலோட ஹஸ்பண்ட்? ஆமா. வீட்ல இருந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. புலலி உங்க பொண்ணு தானே? புருஷனோட பெங்களூருக்கு போயிருக்கு. உங்க எல்லார் மேலயும் உங்க மருமக வீட்டாளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த மருமக வீட்டுக்காரங்க? தங்கமேல் உங்க மருமக தானே? நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்கம்மா. இது பாருங்கம்மா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும். உங்க வீட்டுக்காரர் ஸ்டேஷனுக்கு தான் வருவாரு. இப்ப உடனே கடை மூடிட்டு வர சொல்றீங்களா? அப்போ ராத்திரி நீங்க கடையை மூடுற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணட்டுமா? இல்ல கடையாட அங்க எங்க வக்கீல் கிட்ட முதல்ல பேசணும். இத பாருப்பா, விசாரணைக்கு தான் கூட்டு போறோம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நியாயமே இல்லைங்க, எங்களை அனுப்பி விடுங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்து சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காதீங்கம்மா. எதுக்கு மேடம் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொடுக்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வாழ்ற குடும்பம் மேடம். சார், எல்லாரும் தான் கௌரவமா வாழ்றாங்க. ஒருத்தர் மேல புகார் கொடுத்தா அவங்கள மட்டும் கூட்டிட்டு வரலாம். மொத்த குடும்பத்து மேல எல்லாம் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க மேடம். இத்தனைக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாப்பிளைக்கு பெரிய வேலை கூட கிடையாது. முட்டு சாமா வைக்கிற கடையில மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு கிடந்தாரு. அவங்க அப்பா கடையில சம்பளமே இல்லாத வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்க கண்ணு முன்னாடியே எங்களை அடிக்க வராரு. உங்க வீட்டுல இருந்து நகை கொண்டு வா, பணம் கொண்டு வா, சீர்சனத்தை கொண்டு வான்னு என் பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க.